அனைவருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. ஜிப்சம் வந்து ஆர்கானிக்கா, இன்ஆர்கானிக்கா? இது வந்து ஒரு கேள்வி. இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வியும் கூட. ஜிப்சம்னா என்ன அப்படின்னு சொன்னால், கால்சியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் நேம் சொல்லுவாங்க. அதனால் அது வந்து இன்ஆர்கானிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஜிப்சம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு படிவு பாறை. நத்தையோட ஓடு இருக்குது பார்த்தீங்களா, கிளிஞ்சல் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மளுடைய தரைக்கு கீழே இருக்கக்கூடிய 16லேருந்து 17 வகையான பாறைகளில் ஒரு வகையான பாறை வந்து இந்த ஜிப்சம் இருக்கக்கூடிய கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய சல்ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாறை. சரிங்களா? அது வந்து நம்ம மண் மாதிரி, மண் இருக்குன்னா பாறையாக மாறும். அப்படின்னா அது வந்து ஆர்கானிக்கா, இன்ஆர்கானிக்கா? அது வேண்டாம். சரிங்களா? நமக்கு இது வேண்டாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இப்போ என்னன்னா, இது வந்து நம்ம ஆர்கானிக் அப்படிங்கிறத விட அல்லது இன்ஆர்கானிக் அப்படிங்கிறத விட இதை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? எங்கெல்லாம் வந்து உப்பு அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி நிலங்களில் கண்டிப்பாக இது பயன்படுத்தலாம். எங்கே வந்து அதிகமாக வந்து நிலத்தில், முக்கியமாக களிமண் நிலத்தில் உப்போட அளவு அதிகமாகி மண்ணில் வந்து டென்ஷன் அதிகமாகி மண்ணில் வந்து எந்த விதமான உயிர் ஓட்டங்களும் இல்லாத ஒரு நிலைமையில் அதை சரி செய்கிறதுக்கு ஒரு ஆசிட் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஜிப்சம் தான் ஒரே ஒரு வழி. அது பாறையிலேருந்து எடுக்கக்கூடியதான். பாறையை உடச்சி தூளாக்கி அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் பொதுவாக வந்து நிலக்கடலை போடும்போது, மணிலா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கடலை போடும்போது கண்டிப்பாக வந்து ஜிப்சம் பயன்படுத்தணும். பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதனால் வந்து ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இது வந்து ஆர்கானிக்கா, இன்ஆர்கானிக்கா அப்படின்னு கண்டிப்பாக பயன்படுத்தலாம். சரிங்களா? ஆனால் அதோட பேர் வந்து கால்சியம் சல்ஃபேட் அப்படிங்கிறப்ப அது வந்து எல்லாருக்கும் தோணும். ஆனால் அது வந்து பாறைகள்லேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து இது ஒரு சில கம்பெனி மூட்டைகளை பார்த்தாலே தெரியும். இப்போ நான் ஒரு படம் அனுப்புகிறேன், அதை பாருங்கள். அதுதான் வந்து ஜிப்சத்தோட கலராக இருக்கணும். சப்போஸ் ஜிப்சத்தோட கலர் வந்து வெள்ளையாவோ அல்லது வந்து வெளிர் மஞ்சளாவோ இருந்ததுன்னா தயவுசெய்து வாங்க வேண்டாம். ஜிப்சத்தோட கலர் வந்து இப்போ நான் அனுப்புகிற பாறை மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்றும் ஆகாது. நம்மளுடைய நிலம் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? கால்சியம் சத்து வந்து அதிகமாகும். நம்மளுடைய எப்படி மூட்டு வலி நமக்கு வந்தால் நம்மளால் நடக்க முடியல, எந்திரிக்க முடியல அப்படின்ட்டு இருக்கோமோ, அதே மாதிரி நிலத்துக்குமே வந்து அதில் இருக்கக்கூடிய அதிகமான கால்சியம் சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படும் போது நிலமுமே வந்து முடங்கி போயிடும். அப்படி ஒரு நிலைமையில் அந்த நிலத்தை வந்து திருப்பி நம்ம ஒரு நல்ல ஆக்டிவான நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜிப்சம் அவசியம். சரிங்களா? அதனால் அதை பயன்படுத்தலாம். நன்றி.